பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காலையில் நல்ல பேசுகிற மனிதன் மாலையில் விரோதமாய் பேசி நம் உள்ளத்தை உடைத்து விடுவார். இப்படிப்பட்ட நிலையில் தாவீதும் கூட கடந்து போகும்போது கண்ணீரோடு இந்த சங்கீதத்தை அவன் எழுதுகிறான். 102ஆம் சங்கீதம். வீட்டின் மேல் அமர்ந்திருக்கும் தனித்த குருவி போல வாடுகிறேன், இந்த பூமியிலே எனக்கென யாரும் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு பாடுகிறான். மிக ஒரு அருமையான சங்கீதம். நாம் சேர்ந்து அந்த பாடலை பாடி தேவாதி தேவனை துதிக்கலாமா? வாங்க சேர்ந்து பாடுவோம். எனக்கென யாரும் இல்ல, சொல்லிக்கொள்ள எவரும் இல்ல, அன்பு காட்ட யாரும் இல்ல, அணைத்திட ஒருவர் இல்ல. ஏசையா உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, ஆதரிக்க ஒருவர் இல்ல. வீட்டின் மேல் அமர்ந்திருக்கும் தனித்த குருவி போல, வீட்டின் மேல் அமர்ந்திருக்கும் தனித்த குருவி போல வாடுகிறே, வாடி தவிக்கிறே. துணையாளரே தேற்றிட வாரும் ஐயா, மாற்றிட வாரும் ஐயா, தேற்றிட வாரும் ஐயா, மாற்றிட வாரும் ஐயா. உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, விடுவிக்க ஒருவர் இல்ல. அலைகடல் நடுவிலே அசைந்தாடும் படகிலே, அலைகடல் நடுவிலே அசைந்தாடும் படகிலே மருளுகிறே, மடிந்து போகிறே. நங்கூரமே அலைகடல் அதட்டும் ஐயா, அக்கறை சேரும் ஐயா. அலைகடல் அதட்டும் ஐயா, அக்கறை சேரும் ஐயா. கைவிட்டால் எனக்கென யாரும் இல்ல, அண்டிக்கொள்ள ஒருவர் இல்ல. உறவுகள் மறந்தாலும் மறக்காத, உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறே, உம்மையே நம்பியுள்ளே. என் உயிரே என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா, என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா.
உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, வேறே ஒரு விருப்பம் இல்ல. இந்த பூமியிலே எனக்கென யாரும் இல்ல, சொல்லிக்கொள்ள எவரும் இல்ல, அன்பு காட்ட யாரும் இல்ல, அணைத்திட ஒருவர் இல்ல. ஏசையா உம்மை விட்டால் எனக்கென யாரும் இல்ல, ஆதரிக்க ஒருவர் இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும், உறவுகள் மறந்தாலும் உடைமைகள் இழந்தாலும் நம்புகிறே உம்மையே நம்பியுள்ளே. என் உயிரே என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. இந்த வாழ்க்கை பாதியிலே முடிந்து விடாதபடி என்னை நடத்தும் ஐயா, இறுதி வரை நடத்தும் ஐயா. உம்மை விட்டார் எனக்கென யாரும் இல்ல. நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா அல்லேலூயா. ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரே, உமக்கே ஆராதனை. கர்த்தர் எவ்வளவு மகிமை நிறைந்தவர், மாட்சிமை உடையவர். இந்த பூமியில நமக்குன்னு ஒண்ணு கிடையாதுங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நித்தியம். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் யாரும் உண்டு. அதனாலதான் சங்கீதக்காரன் அழுதா. நமக்கு இருக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 2 ராஜாக்கள் 3:17 நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, உங்கள் வாய்க்கால்களில் தண்ணீர் நிரம்பி இருக்கும், பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரம்பி இருக்கும், வாய்க்காலில் தண்ணி ஓடும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்ம பள்ளத்தாக்கு நிரம்பி இருக்குமா? ஒரு வறட்சி இருக்குல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை, மழை இல்லை, விவசாயம் இல்லை. எலிசாட்ட வரும்போது தான் ஆண்டவர் அங்கே இந்த வார்த்தையை சொல்றார். இன்னைக்கு நம்ம கூட பல பேருக்கு வருமானம் இல்லை, தொழில் இல்லை, வேலை இல்லை, பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலை, படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல, பல போராட்டம், பல பிரச்சனைகள். இப்படிப்பட்ட இந்த பாதையில் வேதனையில் கடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீங்கப்பா, மழையும் காண மாட்டீங்க, உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரம்பி இருக்கும், வாய்க்கால்களில் தண்ணி ஓடுண்டார். இந்த நாளில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார். என்கிட்ட ஒன்றும் இல்லையே, ஒரு வருமானம் இல்லையே, இதை எப்படி நடத்த போகிறேன், வீட்டை கட்டலான்னு நினைக்கிறேன், வாடகை கொடுக்க முடியல, வீட்டை எப்படி வாங்கிறது, ஒரு நினைவு வரும், ஒரு போராட்டம் வரும், ஒரு பிரச்சனை வரும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து கானானுக்கு போகும்போது அப்பப்போ நட்பாசின்வாங்க, இச்சைகள், அப்பப்போ ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடுவாங்க, சும்மாவே இருக்க முடியாது.
அப்போ மோசைட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இறைச்சி வேணும். போகிறதுல ஒரு 2 நாள் உபவாசம் எடுத்தால் என்ன, போய் அங்கே சாப்பிட்டுக்கிட்டா தான் என்ன, எப்படியாவது கிடைக்கத்தானே போகுது, எத்தனை நாளைக்கு மன்னாவை புசிக்கிறது, ஒரு இறைச்சி வேண்டாமா என்று சொல்லி மோசை குரோதமாக முறுமுறுக்கிறாங்க. இதை போய் ஆண்டவர்கிட்ட சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்னு தெரியலையேன்னு மோசை கலங்குறாரு, பயப்படுறாரு, கூச்சலிடுறாரு. ஏன் கலகம் பண்ணுறீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட எப்படியே கொண்டு போய் மோசை சொல்கிறாரு, இறைச்சி கேட்குறாங்க ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுத்துருவோம். எப்படி ஆண்டவர், எவ்வளோ ஆடு மாடுகளை வாங்கிறது, அதை வெட்டணும், உரிக்கணும், அதை சுத்தம் பண்ணணும், ஒன்றும் பயப்படாத. என்னாகமத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார். 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்த்தால் 24, 25 என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதான்றது நிற்பார். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், நடக்குமா நடக்காதுமா. திடீர்னு பாருங்க, அவங்க தலைக்கு மேலே பிடிக்கிற அளவுக்கு காற்றை ஆண்டவர் அனுப்பி ஒரு காடைகளை கொண்டு வந்து குவித்தாராம். ஒரு அற்புதம் இல்லை, ஒரு அற்புதம் இல்லை. காற்றும் அல்ல, மழையும் இல்லை, பள்ளத்தாக்குகள் நிரம்பி இருந்துச்சான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பாக்கெட்டில் பணம் இல்லை, டெபாசிட் இல்லை, மாத சம்பளம் இல்லை, எப்படி நடத்த போகிறேன், சமாளிக்க போகிறேன், பயம் இருந்துக்கிட்டே இருக்குல்ல. இம்மட்டும் நடத்தினவர், இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார், குடும்பத்தில் செய்வார். இதுவரை என் நாமத்தில் எதை நீங்கள் கேட்கல, கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். மோசைக்கு அப்படித்தானங்க செய்தாரு. இல்லாத ஒன்றைத்தான் ஆண்டவர் சொன்னார், இல்லாதவைகள் மேல, இல்லாதவைகளை பார்த்து இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு. ஆமா, அவரை அப்படித்தான் நம்பிக்கை வச்சானா. குழந்தை இல்லை, ஆனால் ஒரு குழந்தை எனக்கு வரப்போகுது, அதுக்கு வேண்டிய அது அத்தனை சேகரித்து வைத்தார். இல்லாதவைகளை இருக்கிற போல் அழைக்கிறவரும் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவருமான தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான. இன்னைக்கு உங்களை சுற்றி ஒன்றும் இல்லை, உங்கள் பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் கர்த்தரிடத்தில் எல்லாம் ஆமென்றே இருக்கிறது, ஆமீன் என்றே இருக்கிறது. அந்த தேவன் இன்றைக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியுள்ள ஆசீர்வாதத்தில் உங்களை நிரப்பி சகல நன்மைகளில் உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றி. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரம்பி இருக்கும் என்று சொன்னீர். யாரெல்லாம் அந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு ஒரு நிரம்புகிற ஆசீர்வாதம் மேன்மை வேண்டும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் இப்பொழுது உம்முடைய வல்லமையின் கரம் இறங்கி பள்ளத்தாக்குகளை நிரப்பட்டும், வெறுமையை மாற்றட்டும், குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதி. உங்க தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை அற்புதமாய் நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கட்டாய ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவக்கர நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமீன்.